ஒரு மாதிரியா புது வீடு கட்டியாச்சு. இனி இதுக்கு சோஃபா, கதிரை, கட்டில் எல்லாம் வாங்கணும். கையில வேற காசு இல்ல. கையில காசு இல்லன்னு கவலைப்படாதீங்க. முற்பணம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச தளபாடங்களை மாடர்ன் மொபைல் ஷோரூம்ல பெற்றுக்கொள்ள இப்பவே அழையுங்கள். மாடர்ன் மொபைல் GmbH கட்டணம் இல்லாமலேயே உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்குங்கள். சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு தமிழர் நிகழ்வு சார்ந்த காணொலியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. சுவிஸ் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள். அண்மையில் சூரிச் நகரில் இருக்கக்கூடிய குளோட்டன் சினிமாவிலே ஈழத்தமிழர் ஒருவனுடைய படைப்பு திரையிடப்பட்டிருந்தது. இயக்குனர் சோமிதரனுடைய நீளிரா திரைப்படம் தான் அது. இந்த திரைப்படம் ஏற்கனவே சுவிட்சர்லாந்திலே திரையிடப்பட்டிருந்தாலும் கூட சூரிச்சிலே இடம்பெற்ற காட்சியில் ஏராளமான ஈழத்தமிழர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவினை தெரிவித்திருந்தது மகிழ்ச்சிக்குரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. இயக்குனர் சோமிதரன் அவர்கள் தமிழகத்திலே இருந்து தென்னிந்தியாவிலே இருந்து நேரடியாக விஜயம் செய்து சுவிட்சர்லாந்துக்கு வருகை தந்திருந்தார். சூரிச்சிலே இடம்பெற்ற அந்த திரையிடல் காட்சியின் போது அவர் நேரடியாக மக்களையும் சந்தித்திருந்தார். ஏராளமான ஈழத்தமிழர்களுடைய ஆதரவை பார்க்கின்ற பொழுது அவரும் தங்களுடைய மகிழ்ச்சியினை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். இயக்குனர் சோமிதரனை பொறுத்த மட்டிலே ஈழத்தின் வடமராட்சி பருத்தித்துறை என்கின்ற கிராமத்தில் பிறக்கின்றார். பின்னர் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற பாடசாலையில் தன்னுடைய கல்வியினை கற்கின்றார். அதன் பின்னர் தமிழகத்துக்கு சென்று இலங்கையை பூர்வீகமாக கொண்ட இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களுடன் இணைந்து சினிமா தொடர்பான பயிற்சி பட்டறைகளை முடிக்கின்றார். அதன் போது தன்னைத்தானே செதுக்கி ஒரு இயக்குனராக உருவெடுத்துக் கொள்ளுகிறார். இது மாத்திரமல்லாமல் தனுஷ் நடிப்பிலே வெளிவந்த ஜெகமே தந்திரம் திரைப்படம், அதே போன்று விஜய் சேதுபதி, S.A. சூர்யா போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த இறைவி திரைப்படத்திலும் ஒரு நடிகனாக தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார். இதற்கு பின்னர் இயக்குனராக தன்னுடைய முதல் படைப்பான நீளிரா திரைப்படத்தை ஈழத்தமிழர் சார்ந்த ஒரு திரைப்படமாக எங்களுக்கு சமர்ப்பிக்கின்றார். இது பற்றி அவர் தெரிவிக்கையில் இயக்குனர் பாலு மகேந்திராவினுடைய ஆசை இதுவாக இருந்ததாக குறிப்பிடுகிறார். இயக்குனர் பாலு மகேந்திரா அவரிடம் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். எனக்கு ஈழத்தமிழர் படைப்பு சார்ந்து ஒரு திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை அது நிறைவேறாமலே போய்விட்டது. நான் இறப்பதற்குள் அதை முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அது நிறைவேறாமலே இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள் தன்னுடைய இறுதி மூச்சை விட்டுவிடுகிறார். தன்னுடைய குருவினுடைய ஆசையை நிறைவேற்றும் முகமாகவும் தானொரு ஈழத்தமிழன் என்கின்ற ரீதியிலும் ஈழத்தமிழர் மீது வைத்திருந்த பற்று காரணமாகவும் தன்னுடைய முதல் படைப்பாக நீளிரா என்கின்ற ஒரு திரைப்படத்தை எடுத்து அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றார் இயக்குனர் சோமிதரன். ஈழத்தமிழர் போர் வரலாற்றிலே மறக்க முடியாத சம்பவங்களாக இந்திய அமைதி காக்கும் படையினுடைய அட்டூழியங்கள் இருந்திருக்கிறது. 1980ஆம் ஆண்டு காலத்துக்கு பின்னர் இலங்கையில் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்குமான இன முரண்பாடுகள் உச்சத்தை அடைந்திருந்த காலகட்டத்தில் அமைதி காக்கும் முயற்சியாக இந்திய அமைதிப்படை என்ற பெயரிலே 1988ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அமைதிப்படை ஒன்று இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இன நல்லிணத்திற்காக அமைதி காக்கும் படை என்ற பெயரிலே அனுப்பி வைக்கப்பட்ட இந்த படை காலப்போக்கிலே எங்களுடைய மக்களை கொல்லும் அளவுக்கு மாறுகிறது. இவ்வாறு இந்திய அமைதி காக்கும் படையினுடைய பல்வேறு கோரச் செயல்கள் வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் நீளிரா என்கின்ற இந்த ஒற்றை திரைப்படத்தில் அவற்றையெல்லாம் அடக்க முடியாது என்கின்றார் இயக்குனர் சோமிதரன். திரைப்படத்தை பார்த்த பலர் முன்வைத்த கருத்து, இந்திய அமைதி காக்கும் படை இலங்கையில் பல்வேறு கொடூர செயல்களை செய்திருக்கிறது. ஆனால் இந்த திரைப்படத்தில் அந்த கொடூரங்களை காட்ட நீங்கள் முற்படவில்லை, அல்லது இந்திய இராணுவத்தை நல்லவர்களாக காட்ட முற்படுகிறீர்களா என்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான விமர்சனங்களுக்கு இயக்குனர் மிகச்சிறப்பான பதிலையும் அன்றைய நாளிலே வழங்கியிருந்தார். தான் ஒரு இரத்த களரியை விரும்பவில்லை எனவும் இந்திய இராணுவம் பல்வேறு அட்டூழியங்களை செய்த வரலாற்றை யாரும் மறுத்துவிடவும் மறந்துவிடவும் முடியாது என்பதையும் அங்கு பதிவு செய்திருந்தார். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு விளங்கையில் இருந்தால் அது விளங்கலை என்று அடுத்த தலைமுறை பிள்ளைகள்லாம் சொல்லணும். நான் சொல்லிடாது எனக்கு, ஏன்னா நான் இன்னும் இங்கே இருக்க அடுத்த ஜென்ரேஷன் கூட கணக்கை கிடைக்கல. ஆனால் தமிழ்நாட்டில் இந்திய நாவி போனதே தெரியாத தமிழ்நாட்டுக்காரருக்கு இந்த படம் விளங்கிட்டுது. இந்திய நாவி மோசம் என்று தெரிஞ்சிட்டுது. எதுக்கு போனாங்க, ஏன் போய் அவங்களுக்கான சண்டை, இவங்க ஸ்ரீலங்கா நாமியோட சண்டை பிடிச்சு கொண்டிருந்தவங்க ஏன் இவங்க போய் ஸ்ரீலங்கா நாமிக்காக இவங்க சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க இந்த கேள்வி வந்துட்டுது. அவை எல்லாருக்கும் கையிலையும் ஃபோன் இருந்தது. எல்லாரும் படம் பார்த்து கொண்டு கேட்கல.
ஐபி பார்த்து கொண்டு கேட்கலையே கூகுளில் ஐபிகே அப்படின்னு சர்ச் பண்ணினாங்க. சர்ச் பண்ணால் ஐபிகே என்னென்ன செஞ்சேன்னு சொல்லி வந்துட்டுது, தெரிஞ்சிட்டுது. அவர் அதுக்கு பிறகு படம் பார்த்தது. இது வந்து இந்தியாவில் படம் பார்த்த இளம் பிள்ளைகள், 20 வயசுல இருந்த இளம் பிள்ளைகள் சொன்னது. அந்த அளவுக்கான அப்படி இங்க அந்த பிள்ளைகள் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அது நீங்க தான் சொல்லணும். இந்தியாவிலே சென்சோர் போர்ட் என்கின்ற அந்த தடையினையும் தாண்டி இந்த சினிமாவுக்குள் எவ்வளவு விடயங்களை புகுத்த முடியுமோ அவ்வளவு விடயங்களை நான் ஆழமாக சொல்லாமல் சொல்லி இருக்கிறேன் என்கின்ற கருத்தையும் அவர் பதிவு செய்திருந்தார். என்னதான் இருந்தாலும் ஒரு ஈழத்து சினிமாவாக இந்த திரைப்படத்தை பார்க்கின்ற பொழுது அன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துன்பியல் சம்பவங்களை எதிர்நோக்கி இன்று புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தலைமுறையினரை கண்கலங்க வைத்தது என்றே சொல்லலாம். அது மாத்திரமின்றி எதிர்கால சந்ததியினருக்கும் அந்த திரைப்படத்திலே ஆழமாக சொல்லப்பட்டிருக்கின்ற சில கேள்விகளுக்கு விடைகளை தேடுகின்ற பொழுது எமது வரலாற்று உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையும் காணப்படுகிறது. அன்றைய நாளிலே திரைப்படம் திரையிடலுக்கு பின்னர் இயக்குனர் சோமிதரன் அங்கு வருகை தந்திருந்த ரசிகர்களுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டார். அது தொடர்பான முழுமையான காணொலியை இந்த காணொலியின் பிற்பகுதியில் இணைக்கின்றேன். வீடியோவை கடைசி வரை பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் இவ்வாறான ஈழத்தமிழர் படைப்புகளுக்கு உங்களுடைய ஆதரவினையும் கொடுக்க வேண்டும் என்கின்ற சுவிஸ் தமிழ் ஊடகத்தினுடைய அன்பு வேண்டுகளோடு நான் விடைபெறுகிறேன். தரம் இந்த தியேட்டரில் நடந்த படத்தில் வந்து இவ்வளோ மக்களுடைய நிறைவான இருக்கைகள் அந்த இடத்துல இல்லாத வருத்தத்தின் காரணமாக எங்களுடைய பெரும் முயற்சியோடு எங்களுடைய அன்புக்கு இனிய இயக்குனர் எங்கள் மண்ணின் மைந்தன் சோமீதரன் அவர்களுடைய வருகை அவரை மகிழ்விக்க வேண்டிய ஒரு சிறுகால முயற்சியில் இவ்வளோ பெருவெற்றி அடைந்ததை நினைச்சு நாங்கள் பெருமைப்படுறோம். இந்த நேரத்தில் இந்த நிகழ்வு ஒரு சம்பிரதாய ரீதியில் நடைபெற வேண்டும் ஒரு எண்ணத்தோட எங்களுடைய மண்ணில் போராட்ட வாழ்வினில் மரணித்த அத்தனை மாவீரர்களுக்கும் அந்த மண்ணுக்காக தங்களுடைய உயிர்களை மாவீரர்களோடு சேர்ந்து இழந்த மக்களுக்காகவும் ஒரு சிறிய மௌன அஞ்சலியோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க என்ற விருப்பத்தில் அனைவரையும் எழுந்து நின்று இது ஒரு சம்பிரதாயபூர்வமாக நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்வு வெறுமனவே இந்த திரையிடல் மட்டுமில்லை, இது சம்பிரதாயமான நிகழ்ச்சி நடக்கிறபடியா அதை நாங்கள் இதில் கடைப்பிடிக்கிறோம். பிரதிபலனே இந்த நீலிரா திரைப்படம் வெளியே வந்திருக்கின்றது. அந்த பெரிய மகானுடைய வளர்ப்பாக இருக்குது. எனவே இங்கே வர்ற சோமிதரன் வணக்கம். உங்களுக்கு மகிழ்ச்சியோ இல்லையோ தெரியாது, எங்களால் முடிஞ்சதை இவ்வளோ உங்களை மகிழ்ச்சிகரமாக நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீர்கள் இந்த இதை நினைச்சு? இது இந்த மக்களுடைய என்ன மகிழ்ச்சி தான் எனக்கு இவ்வளோ பேர் வந்து மகிழ்ச்சி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் பார்த்து நிறைய எங்களையும் பார்த்தாக்கள் உடைய அந்த அந்த கமெண்ட்கள். நான் ஒரு விஷயம் தான் நினச்சேன், அந்த படத்தை வந்து அதை ஓன் பண்ணணும். எங்கட ஆட்கள் வந்து எங்கட படம் வந்து ஓன் பண்ணிட்டாங்கன்னா அதுவே ஒரு பெரிய வெற்றி. அது நடந்துட்டுது, அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியும் இந்த படத்து மாதிரி படம் எடுக்கான ஒரு முதலாக இருக்கு. இப்போதான் இந்த நேர காலம் காரணமாக இல்லைங்க உங்களை வரவேற்கிறதுக்காக எங்களுடைய இந்த சுவிஸ்லே சூரிச்சில் வந்து ஒரு மூத்த ஒரு பெரியவர் இருக்கிறார், திருவாளர் மணியனை வாங்குவதற்கு அவங்க அந்த பூஞ்செண்டை கொண்டவருக்கு வரவேற்று விடுங்கோ. அத்தோடு எங்களுடைய இந்த நிகழ்வை சுவிஸில் நீங்கள் கேட்பீங்கள், என்ன சொல்கிற பலமான ஆட்கள் சின்ன சின்ன வர்த்தகர்களாக இருந்தானே, பெரிய வர்த்தகர்களாக இருந்தானே,
இங்கே இருக்கிற அந்த வர்த்தகர்கள் சார்பாகவும் திருவாளர் ராதாகிருஷ்ணன் கிருஷ்ணா அவர்களை அவரை வரவேற்கிற கலைக்கிறோம். அதோட ஒரு இளைய சமுதாயமும் உங்களை பின்தொடரும் என்று ஒரு அடையாளத்துக்காக சசிகரன் மஞ்சரி என்ற ஒரு சிறுமியும் ஒரு ஆள் உங்களை வரவேற்கிற காத்திருக்கிறேன். இதில் எத்தனையோ அடையாளம் தெரிஞ்ச சிறுமிகள் இருக்கின. மஞ்சரி நாங்கள் பார்த்தோட நேரடியாக எனக்கு தெரிஞ்ச மஞ்சரி இருந்தபடியாக அவாவையும் கூப்பிடுறோம். மற்ற பிள்ளைகள் குறைஞ்சி கொள்ளாங்க, இந்த மஞ்சரி மட்டும்தான் வர்றேன்னு சொல்லி அதனால் மஞ்சரி எங்கே மஞ்சரி ஓடியாகும். நன்றி அவர்களை வரவேற்று. இதுக்கு பிறகு இந்த படத்துக்கு பிறகு உங்களோட எங்களுடைய மக்கள் கலந்து ஆலோசிக்கிறேன். நன்றி.